அப்பா பிதாவே உம்மை சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. அப்பா அந்த 4வது வார்த்தை என்ன இங்கே கொண்டு வந்து பேசப்பா நீங்கள் கொண்டு வந்து விட்டுருக்கீங்கப்பா. அப்பா பேசுறது நான் அல்ல நீர் அல்லவோ ஆண்டவரே. அப்பா என் வார்த்தை அப்பா நான் பேசுகிறத மறைச்சி அப்பா நீங்கள் பேசுங்க என் கூட. அப்பா நான் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை அப்பா நீங்கள் என் கூடவே இருந்து சொல்லித்தாங்கப்பா. ஏசுப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா. 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தமாம். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டோன்ன 4வது வார்த்தை நம்ம தத்தளிப்பின் வார்த்தை. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டப்போ அறையப்பட்டார், ஆணிகளால் அடிக்கப்பட்டார். அப்போ வந்து அவர் வந்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு கேட்கல. அப்பா ஏன்பா என்னை கைவிட்டீங்கன்னு கேட்டார். ஆனால் அவர் வந்து அவர் பட்ட வேதனைகளுக்கோ எதுக்கோ அவர் கேட்கல. நம்ம செஞ்ச பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். ஒரு பாவமும் அறியாத ஆண்டவர் அவர். ஆனால் அவர் நம்ம பாவத்துக்காக தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டு அடிக்கப்பட்டார். ஆனால் அப்பெல்லாம் அவர் கேட்காதவர். திடீர்னு அப்படி கேட்காருன்னா யோவான் 10:30 ஒன்றாயிருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். பிதாவோட ஒன்றாய் இருக்கிறவரு இந்த வார்த்தையை எதுக்காக சொல்லணும்? தேவனே ஏன் என்னை கைவிட்டார் அப்படின்னோட ஒன்றாதான் இருக்காரு. ஆனா அவர் கைவிட்டதா சொல்றாரு. அப்படின்னா அவர் வந்து ஒன்று பாவம் அறியாத நமக்காக நம்ம பாவத்தினால அவர் சிலுவையில் அறையப்பட்டாரு. அப்போ தேவன் அவர் கூட தான் இருந்தாரு. அந்த தேவன் கூட இருக்கும்போது அவரு எந்த பாவமும் அறியாதப்போ அது மத்தேயு 27:45. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. தேவன் ஒளியின் ஜீவனா இருக்கிற தேவன் அவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தாரு. அப்போ பாவிகளை மன்னிங்க, ஒன்றும் அறியாத பாவிகளை மன்னிங்கப்பான்னு கேட்டுக்கிட்டு இருந்தவர் திடீர்தாப்புல என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு கேட்டாருன்னா அந்த 6ஆம் மணி நேரத்துல இருந்து 9ஆம் மணி நேரத்துக்குள்ள அந்தகாரம் உண்டாயிருச்சு. அப்போ தேவன் வந்து அவர் முகத்தை வந்து அவங்களுக்கு மறைச்சி ஒளி அவர் சுற்றி இருளா ஆனோன்னு அப்போ என்னை விட்டு தேவன் போயிட்டாரு. இப்போ அவர் வந்து ஒரு பாவம் இல்லை. நம்ம செய்யாமல் ஒரு தப்பு நம்ம பண்ணலை அப்படின்னா ஒருத்தங்க நம்ம மேலே சேவையில்லாமல் பழி சுமக்குறாங்க. அப்போ நம்ம வந்து எதுக்காக என் மேலே சும்மா பழி சுமக்கிறீங்க நம்ம சண்டை போடுறோம். ஆனால் அவர் தேவன் வந்து யார்ட்டையும் நான் பாவம் பண்ணலை, எதுக்காக என்னை வந்து சிலுவையில் அறையப்படணும், மற்றவங்களுக்காக நான் எதுக்கு பாவம் சுமக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யார்ட்டையும் கேட்காம அவர் நமக்காக ஆக்கினைக்கு உள்ளப்பட்டு நம்மளோட அக்கிரமத்துக்காக தான் அடிக்கப்பட்டார். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்ம அக்கிரமங்கள்னாலதான் ஆண்டவர் வந்து இப்ப சிலுவையில வந்து சுமந்து நம்ம அக்கிரமங்கத்தை அழிக்கிறதுக்காக அவர் சிலுவையில வந்து அறையப்பட்டார். தேவனுக்கும் நமக்கும் நடுவால இருக்கிற பிரிவினைய நம்மளோட பாவங்களும் நம்மளோட அக்கிரமங்களும் தான் நமக்கு தேவன் வந்து முகத்தை மறைக்கிறதுக்கு இதா இருக்கு. தேவனுக்கும் நமக்கும் உள்ள பாசத்தை பிரிவினை அவர் நமக்காக அவரோட பாசத்தை நம்ம மேல வச்சுதான் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். தேவனுக்கும் அவருக்கும் நடுவால இருக்கிற பிரிவினையை அவர் வர்றதுக்கு காரணம் நம்ம செஞ்ச பாவம் அக்கிரமம் அதை வந்து அவர் சுமந்ததுனாலதான் அவரு ஆண்டவர் கண்ணில இருந்து மறைக்கப்பட்டார். ஆண்டவர் வந்து இருளை கொடுத்ததுக்கு காரணம் அதனாலதான் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு ஆண்டவர் வந்து மனவருந்தி அழுதது. அதாவது நான் ஒன்றும் பாவம் அறியாத என்னை விட்டு நீங்க விலகிட்டீங்க அப்படிங்கன்னு அவர் கேட்கல. நான் பாவம் சுமந்துட்டேனே எதுக்காக இது பண்றீங்கன்னு கேட்கல. என்னை விட்டு எனக்கு ஒளியா இருந்த நீங்க, என் பக்கத்திலே இருந்த நீங்க என்னை விட்டு மறைஞ்சிட்டீங்களேன்னு தான் கேட்டு அவர் வருத்தப்பட்டாரே தவிர நம்ம பாவம் செய்யாம நம்ம தண்டிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு அவர் ஒரு இதுலயும் கேட்கல. நம்மளோட பாவங்களின் நிமித்தமும் அக்கிரமத்தின் நிமித்தம் மட்டும்தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டாரு. நம்ம பாவத்திலிருந்து வெளியே நம்ம பாவத்தை சுமந்து
நம்ம தீர்க்க கூடாதுங்கிறதுக்காக அவர் மட்டும் நமக்காக இப்போ அவரு சிலுவையை சுமக்கலன்னா நம்ம இப்போ ஆண்டவரை நோக்கி ஏன் ஆண்டவரே என்ன தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ நமக்காக அவர் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்ததுனால அவர் கர்த்தர் இப்போ வருகையில் வரும்போது நம்ம இன்னும் நம்ம சரிபடலை, நம்ம இன்னும் பாவத்தில் இருந்தோம்னா ஆண்டவரை நோக்கி நம்ம அந்த கேள்வியை கேட்போம். அவர் வரும்போது நம்மளை கூப்பிட்டு போக மாட்டார், விட்டுட்டு போகும்போது நம்ம கேட்போம், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டு நம்ம கேட்போம். அதை நம்ம கேட்கக்கூடாதபடிக்கு நம்ம பாவங்களை நம்ம பாவங்கள் நம்ம மேலே சுமராதபடிக்கு அவரே ஆக்கினிக்கு உட்பட்டு சிலுவையை சுமந்து அதில் மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார். அதனால தேவன் அவரை நம்ம பிதா நமக்காக அவரோட பிதாவை தான் நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அனுப்பி வச்சார். எவ்வளவோ அரசர்களையோ போதகர்களையோ எவ்வளையோ வேற அனுப்பி வச்சு அவர் போதகம் பண்ணந்தான் இது பண்ணாரு தவிர நம்மளை யாராலையும் ரட்சிக்க முடியாது. அதை அறிஞ்சுதான் தேவன் அவரோட ஒரே குமாரனான இயேசுவை நமக்காக நம்ம பாவங்களுக்காக அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம பாவத்திலிருந்து விடுதலை படணும்னு அவரை நம்ம கிட்ட இருந்து அனுப்பி வச்சார். அந்த அக்கிரமத்தை எல்லாம் அவங்க சுமக்கும் போது அவரால் தாங்கி கொள்ள முடியாம தான் அந்த இருளை அவரு கொடுத்து வெளிச்சத்தை நீக்கி இருளை கொடுத்து அவரை அக்னி நம்ம பாவங்களுக்காக அக்னிக்கு உட்பட்டார். அதனால் நம்ம மனம் திரும்பணும். நான் ஒரு பாவம் செய்யலை, நான் என்ன பண்ணேன், என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணலை, என் கணவருக்கு நான் துரோகம் பண்ணலை, என் அம்மாவுக்கு பெற்றவங்களுக்கு நான் துரோகம் பண்ணலை, என் குடும்பத்துக்கு நான் துரோகம் பண்ணலை, என் பிள்ளைங்களுக்கு நான் துரோகம் பண்ணலைன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு ஆண்டவர் வசனத்துக்கு பைபிள் வசனம் படிங்க, ஆராதனை பண்ணுங்க, தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்காரு. நம்ம அந்த பைபிளை வாசிக்கலைன்னா கூட அது கூட பாவம் தான். நான் உங்களுக்காக சிலுவையில் மறைச்சி நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுட்டு போயிட்டேன், இனிமேல் நீங்கள் தான் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் தான் செய்யணும், உங்களுக்கு நாங்கள் பைபிள் கொடுத்துருக்கேன், அந்த வசனத்தை வாசித்து நீங்கள் உங்களுக்குள்ள உள்ள தீங்க எல்லாத்தையும் விட்டு நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சம் நீதியும் உள்ளவராக இருப்பார். ஆண்டவர் சொல்றாரு, உங்க முகத்தை ஆண்டவர் ஐயோ என்னை விட்டு போயிட்டாரா, என்னை பார்க்கலையா, அவரு என்னோட பாவங்களை நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பாவங்களை விட்டு நம்ம வெளியே வராதனால தான் ஆண்டவர் நம்ம கண்ணை விட்டு மறைகிறாரு. நம்ம எவ்வளவோ பாவங்களை செய்தோம், இப்போ நமக்காக ஆண்டவர் சிலுவையில் அறையப்படலை. நம்ம பாவங்களையும் நம்ம வியாதிகள் எல்லாத்தையுமே அவர் தான் சுமந்து தீர்த்து பாடுகளை அனுபவிச்சாரு. நம்ம ஒரு பாடுகளை அந்த அளவுக்கு அனுபவிக்கலை. ஆண்டவர் நம்ம செய்கிற பாவங்களெல்லாம் விட்டு மனம் திரும்பி என் தேவனே என்னை மன்னியும் சொல்லி கேட்டு நம்ம போகிறதுனால ஆண்டவர் நம்ம விட்டு விலகாமல் இருப்பார். நான் இப்பவும் சொல்கிறேன், அவர் ஒன்றா இருந்தவர் நமக்காக தான் தனிமை ஆக்கப்பட்டார். தேவனோட ஒன்றா இருந்தவர் நம்ம பாவங்களால அவர் மறிக்கப்பட்டார். நம்ம பாவம் செய்யாம அக்கிரமம் செய்யாம இருந்தோம்னா அவரு மறிக்கப்பட்டிருக்க மாட்டார். நம்ம பாவம் செஞ்சதுனால தான் நமக்காக அவர் அடிகள் எல்லாத்தையும் வாங்கி மறிக்கப்பட்டார். பாவத்திலிருந்து அப்பா நம்மளை மீட்கிறதுக்காக தான் அவரோட தேவகுமாரனையே அனுப்புனார். பாவத்திலிருந்து மனம் திருந்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமானால் நமக்குள்ள எல்லாத்தையும் ஆண்டவர் நியாயம் தீர்த்து எல்லா இதுவுமே நம்மளுக்கு லோகத்துல இடம் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வைப்பார்.